ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. இன்னைக்கு காலையில எல்லாருமே தூங்கி எந்திச்ச வாட்டி ஒரு பரபரப்பான செய்தியை கேட்டிருப்பீங்க. அமெரிக்கா ஈரானின் 3 அணு ஆயுத தளங்களை தாக்கியிருந்தாங்க. அந்த 3 அணு ஆயுத தளங்களானது ஃபோர்டோ, நட்டான்ஸ் மற்றும் இஸ்ஃபஹான். ஃபோர்டோ, நட்டான்ஸ், இஸ்ஃபஹான் இந்த 3மே யுரேனியமை என்ரிச் பண்ணக்கூடிய பிளான்ட் அண்ட் சென்ட்ரிஃபியூஜ் பிளான்ட் தான் இந்த 3மே. இதுல ஃபோர்டோ அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய பிளான்ட். இந்த 3 இடங்களை அமெரிக்கா தன்னுடைய B2 ரக ஸ்டெல்த் பாம்பர்கள் மூலியமா GBU அப்படிங்கிற பங்கர் பஸ்டர் பாம், இதுல மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டட் வார்ஹெட் இருக்கக்கூடிய பாம், இந்த பாம்பை பயன்படுத்தி ரிப்பீட்டடா தாக்கி ஃபோர்டோ அப்படிங்கிற நியூக்ளியர் பேஸையும் முழுமையா இவங்க தாக்கியிருக்காங்க. இந்த ஃபோர்டோ அப்படிங்கிறது மட்டும் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது மலைக்கடியில இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈவன் இஸ்ரேல் ஒரு வாட்டி இதை தாக்குறதுக்கு இதை தாக்கி ட்ரை பண்ணாங்க. பட் அவங்கனால இதை அச்சீவ் பண்ண முடியல. அப்ப இஸ்ரேல் சார்பா என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஃபோர்டோ நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பிளான்ட் அழிக்கணும்னா இதை நாங்க நினைச்சா முடியாது, அமெரிக்காவின் பாம் நினைச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கு MOAB தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி பல காணொலிகள் வந்தது. அமெரிக்கா அதெல்லாம் தேவையில்லைங்க, GB57 போதும், எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க. ட்ரம்பின் தலைமையில இந்த தாக்குதலானது வெற்றிகரமா நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தாக்குதல் பற்றின இந்த தாக்குதல் எந்த அளவுக்கு தீவிரமா நடத்தப்பட்டது, எந்த அளவுக்கு தீவிரமான இழப்புகள் ஈரான் சந்திச்சாங்க. ஏன்னா பல காணொலிகள் நீங்க கேட்டிருக்கலாம் மேபி. அந்த அளவுக்கு இல்லங்கிறாங்க, தாக்குதல் இல்ல அப்படிங்கிறாங்க. இர்ரிவர்சிபிள் அட்டாக் மாரி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு ஈரான் சொன்னாங்க அப்படிங்கிற மாரி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பட் எக்ஸ் தளத்துல ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஃபோர்டோ பிளான்ட் எப்படி வெடிச்சிச்சு அப்படிங்கிற வீடியோ நாங்க பதிவு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு மஷ்ரூம் கிளவுடே உருவாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெடிப்புல, அந்த தீப்பிலவே மஷ்ரூம் கிளவுட் உருவாயிருச்சு. மஷ்ரூம் கிளவுட் எப்போ உருவாகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த அணுகுண்டு போட்டா தான் அந்த மஷ்ரூம் கிளவுட் உருவாகும். ஸோ அது மாதிரியான ஃபயர் கிளவுட் உருவாயிருச்சு. கம்ப்ளீட்லி இட்ஸ் கான். இப்ப அந்த 3 தளங்கள பத்தி பார்க்கலாமே. என்னதான் பல தளங்கள் இருந்தா, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாரி தெஹ்ரான் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர், பர்ஷியன் மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ், ஃபோர்டோ நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பிளான்ட், நட்டான்ஸ் என்ரிச்மெண்ட் காம்ப்ளெக்ஸ், இஸ்ஃபஹான் நியூக்ளியர் டெக்னாலஜி சென்டர், அராக் நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ்ன்னு இருந்தாலுமே, அந்த அண்டர்லைன் பண்ணப்பட்ட 3 நட்டான்ஸ், ஃபோர்டோ, இஸ்ஃபஹான் இந்த 3 தான் அழிக்கப்பட்டிருக்கு. இந்த 3லயும் ஃபோர்டோ அப்படிங்கிற என்ரிச்மெண்ட் சைட், அதாவது இந்த யுரேனியத்தை என்ரிச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதை சேஃபா என்ரிச் பண்றதுக்கு ஃபோர்டோவை தான் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. யாரு? ஈரான். ஏன்னா இது மலைக்கு அடியில இருக்கக்கூடியது. இட் லொகேட்டட் பினித் த மவுண்டைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கோன்பாட். கோன்பாட் வந்து ஏற்கனவே தாக்குன மாதிரி செய்தி இருக்கு. அதனால நம்ம அதை இந்த இடத்துல நெக்லெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நட்டான்ஸ். நட்டான்ஸ்ங்கிறது 2 என்ரிச்மெண்ட் பிளான்ட்டுடன் மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் கொண்டது தான் இந்த நட்டான்ஸ். அண்ட் இஸ்ஃபஹான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்ட்ரிஃபியூஜ் பார்ட்ஸ் கொண்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் தான் இது. யுரேனியம் என்ரிச் பண்றதுக்கு உதவக்கூடிய சப் பிளாட்ஃபார்மா இந்த இஸ்ஃபஹானை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபோர்டோ, நட்டான்ஸ், இஸ்ஃபஹான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாங்கவே கம்ப்ளீட்டா யுரேனியத்தை என்ரிச் பண்ணி நட்டான்ஸ்ல ஸ்டோர் பண்ற அளவுக்கு இந்த 3மே இன்டர்லிங்கடா இருக்கக்கூடியது தான். ஸோ இதை தான் தாக்கியிருக்காங்க. இந்த 3 இடங்களையுமே அமெரிக்கா தன்னுடைய B2 ஸ்பிரிட் பாம்பரை பயன்படுத்தி தாக்குனாங்க அப்படிங்கிற செய்தியை நீங்க கேட்டிருப்பீங்க. இதுல பாதி உண்மை, பாதி பொய். என்ன அப்படின்னா, ஃபோர்டோ அப்படிங்கிற பிளான்ட்டை தாக்குறதுக்கு மட்டும்தான் அமெரிக்கா தன்னுடைய B2 ஸ்பிரிட் பாம்பரை பயன்படுத்தி இருந்தாங்க. அண்ட் GBU-57ங்கிற அந்த மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டட் வார்ஹெட் கொண்ட பாமையும் பயன்படுத்தினாங்க. மத்தபடி இஸ்ஃபஹான் மற்றும் நட்டான்ஸ் அடிக்கிறதுக்கு இவங்க B2 ஸ்பிரிட்டை பயன்படுத்தல. US நேவியின் கைடட் மிசைல் லான்ச்சர் ஆன USS ஜார்ஜியா அப்படிங்கிற சப்மெரின்ல இருந்த 30க்கும் மேற்பட்ட டாமஹாக் மிசைல்கள் பயன்படுத்தி இந்த இடத்தை ரிப்பீட்டடா தாக்கியிருக்காங்க. அதாவது இஸ்ஃபஹான் மற்றும் நட்டான்ஸ. ஃபோர்டோவுக்கு மட்டும்தான் B2 ஸ்பிரிட். நட்டான்ஸ் மற்றும் இஸ்ஃபஹானுக்கு சப்மெரின்ல இருந்து வந்த டாமஹாக் மிசைல் தான் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இந்த இடத்துல நமக்கு கிளியரா தெரியுது ஈரான் எந்த அளவுக்கு அவங்களோட ஏரியல் மானிட்டரிங், அதாவது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல லேக் ஆகுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. தாக்குதலுக்கான செய்தியானது நம்ம நேரப்படி இரவு 2 மணி அளவுல ட்ரம்ப் அவர்கள் வெளியிடுறாரு. அதிகாரப்பூர்வமா அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரானின் 3 அணு ஆயுத தளங்களை நாங்க தாக்கி அழிச்சிட்டோம். Thank you very much. A short time ago, the U.S. military carried out massive precision strikes on the 3 key nuclear facilities in the Iranian regime, Fordow, Natanz, and Esfahan. Everybody heard those names for years as they built this horribly destructive enterprise. ஈரானின் அந்த அணு ஆயுத கனவு அப்படிங்கிறது இந்த தாக்குதல் மூலியமா தகர்க்கப்பட்டது. இனிமேல் அவங்க கிட்ட அணு ஆயுதம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்காது. அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. அடிச்சு முடிச்சுட்டு பேச்சுவார்த்தைக்கு வாப்பான்னு கூப்பிட்டு அவங்க வந்துருவாங்களா? ஆப்வியஸ்லி வரமாட்டாங்க. அதுதான் ஈரான் சார்பாகவும் சொல்லப்பட்டது. பேச்சுவார்த்தையெல்லாம் இனிமேட்டு இல்ல அப்படின்னு அவங்க ஈரான் சார்பாக கிளியரா சொல்லிட்டாங்க. அண்ட் இதோடைய
ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் ஆயிட்டே இருக்கு. அண்ட் இப்ப எமினி ஹவுட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரெட் சி அதுவும் நாங்க க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ், ரெட் சி அப்படின்னு க்ளோஸ் ஆனாவே ஆயில் பிரைஸ் மிகப்பெரிய அளவுக்கு இன்ஸ்டேபிள் அளவுக்கு போகும். ஆனா இந்த நடவடிக்கையானது ரஷ்யாவின் ஆயில் மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்ட் அமையும். ஏன்னா இந்த இடத்துல காசு அதிகமா குடுத்து வாங்க வேண்டிய ஆயில் எல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து பல நாடுகள் கம்மியான காசுல வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இது ரஷ்யாவுக்கு அனுகூலமான ஒரு சூழலா மாற இருக்கு. இந்த தாக்குதலுக்காக பி-2 ஸ்பிட் பாம்பர் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த பி-2 ஸ்பிட் பாம்பர் அமெரிக்காவின் மிசூரியில் இருக்கும் வைட்மேன் ஏர்ஃபீல்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆனது ஃபுல் பேலோடோட. ஃபுல் பேலோட் இருக்கும் காரணத்தினால ஃபுல் ஃபியூயல் இல்ல அதுகிட்ட. அதனால வழியிலே ஏரியல் ரீஃபில்லிங் செய்யப்பட்டது. ஏரியல் ரீஃபில்லிங் எங்க செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, குவாம் கிட்ட அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் டியாகோ கார்ஷியா இருக்குல்ல, இந்த இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஐலாண்ட். அங்க ரீஃபில்லிங் செய்தது. ஏர் டு ஏர் ரீஃபில்லிங் செய்தது அப்படிங்கிறாங்க. பட் குவாம் கிட்ட தான் அதிகமான அளவுக்கு ஏரியல் ரீஃபில்லிங் செய்யப்பட்டதா தகவல் இருக்கு. குவாம்ல ஏரியல் ரீஃபில்லிங் செஞ்சுட்டு அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சா ஈரான் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க இவங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி டூம்ஸ்டே பிளேன் கிளம்புனது அப்படின்னு சொல்லப்பட்டது நீங்களும் செய்தியை கேட்டிருக்கலாம். அமெரிக்க பிரசிடென்ட்ட காப்பாத்துறதுக்கு அது மாதிரியான பிளேன் மட்டும் இல்ல. இட்ஸ் அ ஃப்ளையிங் கமாண்ட் சென்டர். இந்தியாவின் ஐஏசிசிஎஸ் எப்படி இருக்கு? இன்டகிரேட்டட் கமாண்ட் சென்டர். அது மாரி அமெரிக்காவின் ஒரு பறக்கக்கூடிய கமாண்ட் சென்டரா தான் இந்த டூம்ஸ்டே பிளேன் விமானமானது செயல்பட்டுட்டு இருக்கு. E-4B அப்படிங்கிற விமானத்த இவங்க ஆல்டர் பண்ணி இது மாரி ஃப்ளையிங் கமாண்ட் சென்டரா பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஃப்ளையிங் கமாண்ட் சென்டர் எந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டானதுன்னா, ஒரே நேரத்துல 60க்கும் மேற்பட்ட சென்டர்கள அவங்கனால கம்யூனிகேட் பண்ண முடியும். அதாவது போர்க்கப்பல், ஒரு ஃபைட்டர் ஜெட், இல்ல லேண்ட்ல இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டர், இல்ல சப்மெரின் கமாண்ட் சென்டர் அது மாரி பல கமாண்ட் சென்டர்கள், பல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் கொண்ட வெப்பன்ஸ் ஆர் பிளாட்ஃபார்ம் அத அவங்கனால இந்த விமானத்திலிருந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விமானத்தின் உதவியுடன் பி-2 ஸ்பிட் பாம்பர் ஆனது ஈரான்ல தாக்குதல் நடத்தினது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட செய்தியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபோர்டோவ அழிக்கிறதுக்காக GBU-57 மேசிவ் ஆர்டினேட் பெனிட்ரேட்டர் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. எதற்கு எஸ்பெஷலி இந்த மிசைல் இவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மேசிவ் ஆர்டினேட் பெனிட்ரேட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதோடைய பெனிட்ரேட்டிங் டெப்த் ஆனது 200 ஃபீட் ஃபிரெண்ட்ஸ். ஆனா இந்த ஃபோர்டோ நியூக்ளியர் என்ரிச்மென்ட் பிளான்ட் எந்த அளவுக்கு டீப்ல இருக்குன்னு பார்த்தோம்னா 300 ஃபீட் அப்படின்னு கிளைம் செய்யப்பட்டது. இட்ஸ் நாட் ஷூர் கிளைம் செய்யப்பட்டது. ஸோ 300 அடியில இருக்கக்கூடிய பிளான்ட்ட 200 அடியில இருக்கக்கூடிய பாம்ப கொண்டு இவங்க தாக்கியிருக்காங்க. அது இதற்காக 3 பி-2 ஸ்பிட் பாம்பர் பயன்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஸ்பிட் பாம்பர்லயும் 2 GBU இதிலிருந்து லான்ச் ஆனது. இது ஒரு கிராவிட்டி கைடட் பாம் அப்படிங்கிறதுனால அந்த மேசிவ் ஆர்யூ பெனிட்ரேட்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு கிராவிட்டின் ஃபோர்ஸ் மூலியமா சல்லுன்னு உள்ள இறங்கி தாக்கும். மிகப்பெரிய இழப்பு ஈரான பொறுத்தவரைக்கும். ஈரானின் இந்த அணு ஆயுத கனவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு தகர்க்கப்பட்டது. சப்போஸ் இவங்க இந்த தாக்குதலுக்கு முன்னாடியே யுரேனியத்தை என்ரிச் பண்ணி அத சேஃபா வேற இடத்துக்கு நகர்த்தி அத ஒரு நியூக்ளியர் வெப்பனா கன்வெர்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க தப்பிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட ஏதோ ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருந்திருக்கும். வருங்காலத்துல ஒரு அணு ஆயுத தாக்குதல நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இவங்க கிட்ட இல்ல அப்படிங்கிற கேஸ்ல ஈரான் இனிமேலும் அணு ஆயுதத்த தயாரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான செயல் தான். நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா? நான் சொன்னதுல, இந்த தாக்குதல் நடத்தி முடிச்ச பிறகு ட்ரம்ப் வந்து ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இருந்தாரு. அதாவது தாக்குதலே நடத்தி முடிச்சாச்சு. இனிமேல் என்ன ஈரான் கூட பேச்சுவார்த்தை அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். என்ன அப்படின்னா, இப்ப அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க? ஈரானின் அணு ஆயுதங்கள் அழிக்கப்பட்டது. அணு ஆயுதத்தை என்ரிச் பண்ணும் இடங்கள் அழிக்கப்பட்டது. ஸோ இனிமேல் அவன் அணு ஆயுதத்த உருவாக்கக்கூடாது. அந்த கனவுக்கு வரக்கூடாது அப்படின்னு அவன ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு தான். அவனுக்கு மீண்டும் ஒரு வகையான தடைய போட்டு, நீ இனிமேட்டு அணு ஆயுதத்துக்கு தேவையான கோர வாங்கக்கூடாது. ரேர் மெட்டீரியல்ஸ் வாங்கக்கூடாது. ரேர் மினரல்ஸ நீ என்ரிச் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற மாரி ஒரு அழுத்தம் குடுக்கறதுக்காக தான், அத பத்தி பேசுறதுக்காக தான் இப்போ ஒரு பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் வர முடியாது அப்படின்னு ஈரான் சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபைனலான செய்தி என்னன்னா, ஃபோர்டோ ஏர்பேஸ ஏன் ஏரியல் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தரைவழி தாக்குதலோ, இல்ல ஏர் ஃபோர்ஸின் எலைட் குரூப்ஸோ டிராப் டவுன் பண்ணி அவங்கனால அங்க ஒரு ரவுண்ட் அட்டாக்க கண்டக்ட் பண்ண முடியாது. இந்த 3 நியூக்ளியர் பிளான்ட்ட சுத்தியுமே ஈரானின் கமாண்ட் சென்டர்ஸ், ஈரானின் மிலிட்டரி பேஸ்கள் இருக்கு. அதுவும் இல்லாம S-300 இத பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. 2000க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல்கள் இந்த நியூக்ளியர் பிளான்ட்ட காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஒரு B-2 ஸ்டெல்த் பாம்பர் அதோட பேருக்கு ஏத்த மாரியே ஸ்டெல்த்தா அங்க ஒரு தாக்குதல நடத்தி முடிச்சது அப்படிங்கிறது, அமெரிக்கா யாரு? அமெரிக்காவின் ஸ்டெல்த் போர் விமானங்களுடைய தரம் என்ன? அப்படிங்கிறது நமக்கு காமிச்சிருக்கு. ஒரு பக்கம் நேத்து தான் பார்த்தோம் F-35B ஸ்டெல்த் விமானம் இந்தியால சிக்கிட்டு இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பெரிய சம்பவத்த அமெரிக்கா செஞ்சிருக்காங்க. அண்ட் நெட்டன்யாஹூ இன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்கியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறியது. அமெரிக்காவை போர்ல இழுத்து விட்டாங்க. அந்த ஈரானின் அணு ஆயுதங்கள் அழிக்கப்பட்டது. இஸ்ரேலுக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தல் அமெரிக்கா மீது இல்ல மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கும் அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் குறி வைப்பாங்களா? அப்படிங்கிற கேள்வி இப்ப எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது அதற்கான பதில் ஆப்வியஸ்லி நமக்கு கிடைச்சிருக்கலாம்.
ஆனா, அமெரிக்கா இங்க ஒரு வார்னிங்கோட இந்த தாக்குதலையும் ஈரானிடமும் செய்திய குடுத்து முடிச்சிருக்காங்க. சப்போஸ் நீ இத மீறி எங்களை தாக்கணும்னு நெனச்சினா, அமெரிக்கா மீது உன்னுடைய தாக்குதல் இருந்தால், இன்னைக்கு இரவே நீ மிகப்பெரிய அடுத்த தாக்குதலை நீ சந்திக்க வேண்டி வரும் அப்டின்னும் ட்ரம்ப் சொல்லி இந்த தாக்குதல முடிச்சு வச்சிருக்காரு. இனிமேல் என்ன நடக்கும்? இனி இது ஈரான் விசஸ் இஸ்ரேலா இல்ல, இனி இது ஈரான் விசஸ் அமெரிக்காவா போயிருக்கு. மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஈரானின் அணு ஆயுத கனவு தகர்க்கப்பட்டது அப்டிங்கிறது தான். இனிமேலு ஈரானின் அணு ஆயுத கனவானது எப்படி கொண்டு போக போகுது? அப்டிங்கிற $1,000,000 கேள்வியுடன் இந்த காணொலிய நான் முடிச்சுக்கிறேன். இந்த காணொலி பற்றின உங்களின் கருத்துக்கள் உங்க பல பேருக்கும் பல கருத்துக்கள் இந்த காணொலிக்கு பிறகு வந்திருக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ யார் யார் என்னென்ன கமெண்ட்ஸ் போடுறீங்க, அதற்கு யார் யார் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இந்திய டிஃபென்ஸ் அப்டேட் உடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.